தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் மகிழ்வோடு உங்களை வரவேற்கிறேன். 3ஆம் சங்கீதம். சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து சங்கீதங்களை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் படித்து சிந்திக்க போகிற சங்கீதம் 3வது சங்கீதம். அடைப்புக்குரிய பாருங்கள். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று வாசிக்கிறோம். மகாராஜாவாக விளங்கிய தாவீது ஒரு நாளிலே ஓட்டமும் நடையுமாக ராஜ்யத்தை விட்டு வனாந்தரத்திற்கு, காட்டுக்கு ஓடிப்போய் குகைகளிலே தாங்கக்கூடிய ஒரு காட்சி. எந்த நேரம் எது யாருக்கு எப்படி சம்பவிக்கும் என்று சொல்லவே முடியாது. எல்லா வேளைகளிலும் நாம் ஆயத்தமாக வாழ வேண்டும், ஆண்டவரை நோக்கி வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமாம், சங்கீதத்தில் சேலா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதை பற்றி என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த சங்கீதத்தில் 3 தடவை வருது சேலாங்கிற வார்த்தை. அதுக்கு முதல்ல அர்த்தத்தை சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை பற்றி படிப்போமா? ஏன்னா சேலா என்ற சொல் சங்கீதங்களிலே பல இடங்களிலே வருகின்றன. அதனால் சேலா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் 3 இடங்களிலே சேலா. எனவே சேலா வரக்கூடிய 3 இடங்களிலே 3 கருத்துக்களை கோர்வையாக இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே சிந்திக்கப் போகிறோம். 3ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் சேலா என்று முடிகிறது. 4ஆம் வசனம் சேலா என்று முடிகிறது. 8ஆம் வசனம் சேலா என்று முடிகிறது. சேலா என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதத்தை காலை ஜெபம் என்று சொல்வார்கள். யூத மக்கள் காலையிலே எழும்பி இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபமாக அவர்கள் உச்சரிப்பார்கள். 6 முறை ஆண்டவரை நோக்கி அழைப்பதாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. தங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை இந்த சங்கீதத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரி, சேலா. இந்த சேலாவுக்கு சரியான ஒரு பொருள் என்ன, அர்த்தம் என்ன என்று சொன்னால் குறிப்பாக சரியாக சொல்ல முடியாது. ஆனால் பலரும் பலவிதமாக, ஆனால் நன்றாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னென்ன அர்த்தங்கள் என்றால், முதலாவது அர்த்தம் நிறுத்தி யோசிக்கவும் என்று அர்த்தம். சேலா என்றால் அர்த்தம் என்ன? ஸ்டாப் அண்ட் திங்க். நிறுத்தி யோசிங்க. சேலான்னு போட்டிருக்கா அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வாசிக்காதீங்க. அதுக்கு முன்னால் என்னென்ன வசனங்கள் வருதோ அதெல்லாம் நீங்கள் வாசித்து சிந்தித்து தியானித்து திரும்ப தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். சேலாங்கிற வார்த்தைக்கு அடுத்த அர்த்தம் தியானம். சேலா என்ற வசனத்தில் என்னென்ன முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை தியானித்து அந்த தியான கருத்துக்களுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் செல்ல வேண்டும். சேலா என்ற 3வது பொருள், அந்த சேலா என்று வந்த உடனே எல்லாரும் கைகளை உயர்த்தி விடுவார்கள். கைகளை விரித்து கைகளை உயர்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். சேலா என்று சொன்ன உடனே கரங்களை உயர்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள் அல்லது ஆர்ப்பரிப்பார்கள், ஆண்டவரை துதிப்பார்கள். இன்னொரு காரியம், சேலா என்றால்
சேலா என்று வந்த உடனே ஏற்கனவே சொன்ன வசனங்களை, ஏற்கனவே வாசித்த வசனங்களை மீண்டுமாக அவர்கள் வாசிப்பார்கள். ரிப்பட்டிஷன், மீண்டுமாக அவர்கள் வாசிப்பார்கள். இன்னும் சேலா என்று வரும் பொழுது சில இடங்களிலே தங்கள் குரலை தாழ்த்துவார்கள், சில இடங்களிலே குரலை உயர்த்துவார்கள். இப்போ விசுவாச பிரமாணம்லாம் சொல்லும்போது சொல்லிக்கிட்டே இருப்போம். திடீர்னு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீ வரும்போது குரலை தாழ்த்திடுவோம்ல, அதே மாதிரி சில இடங்களிலே உயர்த்துவார்கள், சில இடங்களிலே தாழ்த்துவார்கள். சில இடங்களிலே சில ஆராதனைகளிலே சேலா வரும் பொழுது தங்களுடைய எக்காலங்களை அவர்கள் முழக்குவார்கள். எக்காலங்கள் முழக்கப்படும் பொழுது தொடர்ந்து வாசிக்க மாட்டார்கள். அவர்கள் சொன்ன கருத்தை, வாசித்த கருத்தை அவர்கள் மீண்டும் சிந்திக்க அவர்கள் முற்படுவார்கள். சேலா என்றால் அமைதியாக இருப்பார்கள். சில சமயங்களிலே தொடர்ந்து அவர்கள் வாசிக்க மாட்டார்கள். அப்படி அமைதியாக ஆழ்ந்த தியானத்தில் இருந்து மனதிலே அவர்கள் வாசித்த கருத்துக்களுக்கு ஏற்ப ஜபங்களை ஏறெடுப்பார்கள். சில சமயங்களிலே இசை வாசிப்பார்களே ராகத் தலைவர்கள், அவர்கள் இசையை நிறுத்திவிட்டு அப்படியே இருப்பார்கள். இசை ஓடாது. அப்படி ஆலயமே, ஆராதனையை அமைதியாக மாறிவிடும். சேலா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்று சொன்னால் ஃபரெவர், எப்பொழுதும் என்ற அர்த்தம். அந்த சேலா வசனம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் விசுவாசிகளுக்கு பலிக்கும் என்பது அந்த வார்த்தையின் பொருள். உங்களுக்கு என்னென்ன அர்த்தம் பிடிக்குதோ அல்லது எல்லாம் பிடிக்குதோ எல்லா அர்த்தங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சங்கீதங்களையும் வரக்கூடிய சங்கீதங்களிலே சேலா வருமே அந்த சங்கீதங்களையும் சிந்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் போராட்டம். அப்சலோம் தாவீது பெற்ற மகன், சொந்த மகன். அவன் மூலமாக தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான், கிரீடத்தை இழந்தான். வனாந்தரத்தில் வேட்டையாடப்பட்டான். மலைகளிலேயும் குகைகளிலேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் வனாந்தர பூமிகளிலும் அவன் வசித்த நாட்கள் உண்டு, உறங்கிய நாட்கள் உண்டு. வன்முறைக்கு எதிரான ஒரு சங்கீதம் என்று சொன்னால் இந்த சங்கீதத்தையும் நாம் சேர்த்து குறிப்பிடலாம். தாவீது தன்னுடைய பயங்கரமான பரிதாபமான அனுபவங்களை கூறும் பொழுது 3 சேலானி சொன்னோமே, 3 விதமாக குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். முதல் சேலாவரை வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சேலா. இனி நிறுத்தி சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். தாவீதை தாக்குகிறவர்கள் முக்கியமாக யார்? அப்சலோம், சொந்த மகன். ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி ஆண்டவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். ஆக சத்துரு போராட்டம் எங்கே ஆரம்பிக்கிறது? வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிப்பதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் மீகா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே சத்துரு போராட்டம் குடும்பத்துக்குள்ளேயே என்று நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு மட்டுமல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கும் சத்துரு போராட்டம் வீட்டுக்குள்ளே அமைந்திருந்தது என்று நாம் சொல்லலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசுவின் சொந்த சகோதரர்கள் அவரை விசுவாசியாதிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வீட்டுக்குள்ளே அவிசுவாசம், வீட்டுக்குள்ளேயே போராட்டம், சத்துரு போராட்டம், தாக்குகிறவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே சங்கீதக்காரன் ஒரு தடவை பாரப்படும் பொழுது, அதிக வேதனையோடு சொல்லும் பொழுது 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்று சொல்லி ரொம்ப சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் அவன் சொல்லுவதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக சத்துரு போராட்டம், தன்னை தாக்குகிறவர்கள், தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, தனிமையான வாழ்க்கை, இதெல்லாம் தாவீதுக்கு இருந்ததாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், தனிமையாக இருக்கீங்களோ? தனிமை உங்களை வாட்டுகிறதா? தனியாக யாருமே இல்லையே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இம்மானுவேலாகிய தேவன் நம்மோடு இருக்கிறாரே.
இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றிருக்கிறாரே. தனியாவா இருக்கீங்க? இல்லை, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் ஒருவன் மாத்திரம் தனித்திருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் விசுவாசி, நான் ஒருத்தன் தான் உமக்கு பயப்படுகிறேன், நான் ஒருவன் தான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று எலியா ஒரு தடவை சொன்னான் ஆண்டவரை பார்த்து. 7000 பேர் இருக்காங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே தனித்து விடப்பட்ட நிலைமை பரிதாபமான நிலைமை என்றாலும், ஐயோ நான் தனியாக இருக்கேன் என்று சொல்வது ஒரு பரிதாபமான நிலைமை என்றாலும் அது ஒரு பெருமையான வார்த்தை. அது ரொம்ப பெருமையான வார்த்தை. நீங்கள் தனியாகவே இல்லை, தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று வாசிக்கிறோம். திரளான சாட்சிகள், ஏராளமான பக்தர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக நம்பிக்கையின்றி நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். புலம்பல் யார் எழுதியது? எரேமியாவின் புலம்பல். எரேமியா எப்படித்தான் ஒரு தடவை சஞ்சலப்படும் பொழுது நம்பிக்கையெல்லாம் இழந்து போனான். புலம்பல் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். வேதம் வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா எடுங்களேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27 முதல் வாசிக்கும் பொழுது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து, அங்கேயும் தனிமை தான், தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் அழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை போல காணப்பட்டாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலை போல காணப்பட்டாலும், சத்துருக்கள் போராட்டம் இருந்தாலும், அவர்கள் அடிகள் அவமானங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான், இதையெல்லாம் விட கர்த்தர் என் நம்பிக்கை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, த லார்ட் இஸ் மை கான்ஃபிடன்ஸ். கர்த்தர் மேல் நம்பிக்கை என்றல்ல, கர்த்தரே என் நம்பிக்கை. அப்போ இயேசு என்று சொன்னாலே நம்பிக்கையின் பிரவாகம், நம்பிக்கையின் பிரசன்னம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்பிக்கை என்பது ஒரு அனுபவம் என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது அனுபவம் மட்டுமல்ல, அது ஒரு ஆழ்த்தத்துவம் என்பதையும் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே என்று சொன்னால் ஆண்டவரை நம்புகிறோம் என்பது பொருளாகும். கர்த்தர் என் நம்பிக்கை. ஆனாலும் அதை மிஞ்சி சிலர் நம்பிக்கை இல்லாமல் துவண்டு வாடி துவழ்ந்து போய்கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், காரணங்கள் என்று சொன்னால் குறிப்பாக 3 காரணம் சொல்லலாமே. ஆதாம் மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். என்ன காரணம்? ஆக்கிரமம். இனி ஆண்டவருடைய சமூகத்தில் ஃபேஸ் பண்ண முடியாது, ஆண்டவர் முகத்தில் விழிக்க முடியாது. என்ன பண்ண போகிறாரோ தெரியல. ஆண்டவருடைய அன்பை மறந்து, ஆண்டவர் பயங்கரமானவர், அடிக்க போகிறார், அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாது சொல்லி அவன் நம்பிக்கையோடு மறைந்து கொண்டவன் ஆதாம். காரணம் அக்கிரமம். உங்களுடைய வாழ்க்கையில் அக்கிரமமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒழிய, அவர் தானே உங்களுடைய நம்பிக்கை. அவரை ஏற்றுக்கொண்டால் ஒழிய நம்பிக்கை விசுவாசம் ஒன்றும் உங்களை ஆட்கொள்ளாது. அவன் நம்பிக்கைக்கு இன்னொரு காரணம் அறியாமை. என்ன அறியாமை? வேத அறியாமை. வேதத்தை அறிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு என்ன அறிவு இருக்குது தெரியுமா? பிரசங்கிமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அவங்க நம்புகிறாங்களே ஒழிய பைபிள் என்ன சொல்லுதோ அதை நம்பலை. பிரசங்கியமார்கள் வித்தியாசமாக போதிக்கலாம், வேறுபட்டு போதிக்கலாம், குழப்பமானதை போதிக்கலாம், அவங்களே குழம்பிக் கொண்டு போதிக்கலாம். பிரசங்கிமார்களுடைய வேத அறிவு நமக்கு போதாது. உண்மையான வேத அறிவு நாமே வாசித்து, நாமே புரிந்து கொண்டு, நாமே விசுவாசித்து, நாம் வளர வேண்டிய அடிப்படை வேத புத்தகம் என்று அறிந்து
வேதத்தை வாசிக்க வேண்டும். காரணம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆண்டவருடைய வசனம் அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அவநம்பிக்கை தான் நம்மை ஆட்கொள்ளும். ஆக முதலாவதாக அக்கிரமம், இரண்டாவதாக அறியாமை, மூன்றாவதாக அலட்சியம். நம்பிக்கை இல்லை ஐயா, என்னால் சரியாக நம்ப முடியவில்லை, வேதத்தை கூட ஆண்டவரை கூட என்னால் நம்ப முடியவில்லை. காரணம் என்ன? அலட்சியம். ஆண்டவருடைய காரியங்களிலே அலட்சியமாக இருப்பது. ஜெபிக்க அலட்சியம், வேதவாசிக்க அலட்சியம், கீழ்ப்படி அலட்சியம், காணிக்கையிலே அலட்சியம், ஊழியம் செய்வதில் அலட்சியம், ஆத்தும ஆதாயம் பண்ணுவதில் அலட்சியம். அலட்சியமான வாழ்க்கை. நான் வந்து பலி செலுத்துவேன், அதுவரை எனக்காக காத்திரு என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்லியிருந்தான். அலட்சியம். காத்திருக்க முடியவில்லை, சாமுவேலை காண முடியவில்லை, அவன் வருவானோ வரமாட்டானோ காத்திருக்க முடியாமல் தானே கர்த்தருடைய பலிகளை, ஆராதனையை அலட்சியம் பண்ணி அவன் செய்தான் என்று சொல்லி சவுலினுடைய அலட்சியத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து, அறியாமையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வசனத்திலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையோடு வாழ வேண்டுமென்றால் பாவ வாழ்க்கையிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து மனம் திரும்புவோம். ஆண்டவருடைய வசனத்தை படித்து தியானித்து மனப்பாடம் பண்ணி கை கொள்ளுவோம். மூன்றாவதாக, எந்த விதமான அலட்சியம் பண்ணாமல் ஆண்டவரையே நோக்கி பார்த்து நம்முடைய முழு வாழ்க்கையையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்மை தாக்குவோருக்கு நாம் தயங்காமல் வாழலாம். முதலாவதாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாக்குவோர் முதலாவது சேலாவோடு முடிகிறது. இனி இரண்டாவது சேலாவை பார்ப்போமா? சங்கீதம் 3 முதல் 5 வரை. ஆனாலும் பாருங்க, என்னதான் பிரச்சனை இருந்தாலும், ஆனாலும் எவ்வளவுதான் பகைவர்கள் இருந்தாலும், ஆனாலும் என்னதான் போராட்டங்கள் இருந்தாலும், ஆனாலும் என்னதான் தாங்க முடியாத தலைக்கு மேலாக திராணிக்கு மிஞ்சிய பாரங்கள் என்று தோன்றினாலும், ஆனாலும் வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரே, விடுதலை தரப்போகிறாரே, விடை அளிக்கப் போகிறாரே, விமோசனம் பண்ண போகிறாரே, வெற்றி தரப்போகிறாரே, அதுதான் ஆனாலும். மீண்டும், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சேலா அப்படின்னா நிறுத்துங்கன்னு அர்த்தம். நிறுத்தி சிந்தியுங்கள், தியானியுங்கள் என்பது பொருளாகும். ஆக முதலாவது சேலா தாக்குகிறவர்களை குறித்து பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது சேலா தாங்குகிறவரை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு கூட்ட மக்கள் நம்மை தாக்கினார்கள், ஆனால் ஒருவர் நம்மை தாங்குகிறார், நம்முடைய தெய்வம். அவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறவர் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் என்று சொன்னோமே, அப்படின்னா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் நம்பிக்கை, விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் விசுவாசம், அதுதான் ஆனாலும் என்ற வார்த்தை நமக்கு சிறப்பாக குறிப்பிடுகிறது. நம்பிக்கை ஊட்டக்கூடிய தெய்வம், நம்மை தாங்குகிறவர். பேதுருவை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி நாள். என்னென்ன நீ கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்க, யார் யார் உதவியை கேட்கணுமோ கேட்டுக்க, பின்ன எந்த கடவுளை நோக்கி நீ ஜெபிக்கணுமோ ஜெபிச்சுக்க. இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி நாள் என்று சொல்லிவிட்டு ஏரோது போய்விட்டான், ராஜா போய்விட்டான். பேதுரு கலங்கவே இல்லையே. வகுப்புக்கு 4 சேவகர்களாக, 4 வகுப்பு சேவகர்கள், அப்படின்னா 16 சேவகர்கள், தீப்பந்தங்கள், குறுகிய அறை, இருட்டறையில் பந்தங்கள். ஏற்கனவே அங்கே விசிறி கிடையாது, ஃபேன் கிடையாது, புழுக்கமான ஒரு இடம், அக்னி போல இருக்கக்கூடிய ஒரு இடம், காற்றில்லாத ஒரு இடம், பந்தங்கள். அப்போ சுற்றி வர ரொம்ப சூடான இடம். தூக்கம் வருமா? தூங்கிட்டானே. பேதுரு தூங்கியே விட்டான். அவன் கெத்செமனே தோட்டத்திலும் குளிர் சாதனமான ஒரு இடத்திலும் தூங்குவான், புழுக்கமான ஒரு இடத்திலும் தூங்குவான். அந்த தூக்கத்திற்கு காரணம் என்ன? நம்பிக்கை. தாங்கக்கூடிய தெய்வம் அவனுக்கு விசுவாசத்தை கொடுப்பதாக பார்க்கிறோம். ஏரோது சொல்கிறான், இன்றைய நாள் உன்னுடைய இறுதி நாள், நாளைக்கு நீ கொலை செய்யப்படுவாய். ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அவனுக்கு
நீ முதிர் வயது வரை இருக்க போகிறாய். யோவான் 21 முதலாக வாசிக்கும் பொழுது நீ முதிர் வயது வரை வாழப்போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு திருவளம் பெற்றுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோனா அவனை தூக்கி கடலிலே போடுகிறார்கள். போடும் பொழுது 2 பேர் கால்களையும் 2 பேர் கைகளையும் பிடித்து ஊஞ்சலாட்டுகிறார்கள். என்ன நினைக்கிறான் மனதிலே யோனா? கடல்தான் என்னுடைய கல்லறை, சமுத்திரம்தான் என்னுடைய சமாதி, சாகப் போகிறேன். இருந்தாலும் நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் என்னை நினிவேக்கு அனுப்புவேன் என்று சொன்னாரே, எப்படியாக்கு நான் சாவேன்? நம்பிக்கை இருந்தது. இதுவரைக்கும் நான் ஆண்டவரை நேசித்திருக்கிறேனே, அவர் என்னை அனுசரித்து என்னை அரவணைத்து வாழ்ந்திருக்கிறாரே, என்னை ராஜாவுக்கு 2வது ஆளாக சிங்காசனத்தில் வைத்திருந்தாரே ஆண்டவர், அந்த ஆண்டவர் லேசில் என்னை விடுவாரா? கைவிடுவாரா? மீன் போய் அவரை கரையிலே தொப்பிட்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை, விசுவாசம் இல்லாத இடத்துல விசுவாசம். இப்பேற்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் வழிநடத்தி நான் உனக்கு கேடயமாய் இருக்கிறேன் என்றும் சொல்கிறார். கேடயம் என்றால் பாதுகாப்பு. எதிரியினுடைய அம்புக்கு, எதிரியினுடைய வாளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய கேடயமாக ஆண்டவர் இருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அப்படித்தான் சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1. அப்போ கேடகமாக இருக்கக்கூடிய தெய்வம் தாவீது ஆபிரகாமின் சந்ததி ஆயிட்டே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கேடகம் என்றால் அவனுக்கும் கேடகம் தானே. கேடகம் அது மட்டுமல்ல, மகிமை. ஆண்டவர் அவனுக்கு மகிமையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். தாவீதுக்கு கிடைத்த மகிமை தவறாமல் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் மாம்சத்தில் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமையின் தெய்வமாக நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய மகிமையிலே நமக்கும் பங்கு உண்டு. ஏனென்றால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. மகிமையின் தெய்வம், அவரை மகிமைப்படுத்தி வாழும் பொழுது அந்த மகிமையிலே நமக்கு பங்கு. அது மட்டுமல்ல, நம்மை உயர்த்துகிறவர், புழுதியிலிருந்து உயர்த்தக்கூடியவர், சாக்கடையிலிருந்து உயர்த்தக்கூடியவர். என்னை பொறுத்தளவிலே செப்டிக் டேங்கிலிருந்து எடுத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கண்மையிலே நிறுத்தி பேசு என்று சொல்லி இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிறேன். உயர்த்தக்கூடிய தெய்வம், நம்முடைய உன்னத தெய்வம் பதிலளிக்கிறார். என்ன ஜெபம் செய்தாலும் அவர் பதிலளிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். நித்திரை தருகிறார், அமைதியான தூக்கத்தை தருகிறார். டாக்டர் தூக்கமே இல்லை டாக்டர், 15 நாளாச்சு தூங்கி என்று சொல்லி மருத்துவர்களிடத்தில் போகிறார்கள். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், தாவீதுக்கு நல்ல நித்திரை. ஏன் நித்திரை இல்லை? ஏன் நன்றாக தூங்க முடியவில்லை? சூழ்நிலைகளினாலே வரக்கூடிய பதட்டங்கள், போராட்டமான வாழ்க்கை, வேலைகளிலே பழு, வியாபாரத்திலே நிம்மதி இல்லை, கெட்ட சொப்பனங்கள், கடன் தொல்லை. அது மட்டுமல்ல, எவ்வளவோ ஜெபிச்சாச்சு, ஜெபத்திற்கு இன்னும் பதில் இல்லை. பதிலற்ற பலனற்ற ஜெபம், பல காரணங்கள், தூக்கமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நித்திரை அருளக்கூடிய தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், நம்மை உண்டாக்கின, உருவாக்கின, உபயோகப்படுத்தும் ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நமக்காக கண்விழித்து கரிசனையோடு காப்பாற்றி நம்மை நிம்மதியாக அவ்வப்போது உறங்க வைத்து அமைதி தரக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தூக்கம், உறக்கம் அல்லது நித்திரை ஆண்டவர் தரக்கூடிய ஒரு பரிசு என்று சொல்லி பல சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 4ஆம் சங்கீதம் 4ஆம் 8ஆம் வசனங்கள், இன்னும் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இதெல்லாம் நித்திரை என்பது ஆண்டவர் தரக்கூடிய பரிசில்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சமாதானம், சமாதானத்தையும் ஆண்டவர் அருளி செய்கிறார். வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் முதலாவதாக அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். தாவீதை போல சொல்லியாச்சா? திரும்ப விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். உங்கள் சுய புத்தியை சாராதிருங்கள். தேவன் பேரிலே பற்றுறுதியாய் இருங்கள். உங்கள் வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் நன்மை செய்வார் என்று காத்திருங்கள். சுய புத்தியை சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளு.
நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள், பிரச்சனையை சொல்லுங்கள், விசுவாசத்தோடு தரித்திருங்கள், அவருடைய வல்லமையை நம்புங்கள். ஆண்டவர் ஆவன செய்வார். தாக்குகிறவர்கள் இருக்கிறார்களா? தாங்குகிறவரும் உங்களுக்கு உண்டு. இன்னொரு சேலாவும் இருக்கிறதே, 3வது சேலா, அதை குறித்து பார்ப்போமா? 5ஆம் வசனம் முதலாக 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரும் தாடைகளை அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலா. 3வது சேலா. நிறுத்த வேண்டுமே, நிறுத்தி சிந்திக்க வேண்டுமே. 3வது சேலா. முதலாவதாக தாக்குகிறவர்கள், 2வதாக தாங்குகிறவர், 3வதாக தாடையிலே அடிப்பவர், தகர்ப்பவர், நம்மை தற்காத்து கொள்ளுகிறவர். அதற்காக 2 ஜெபங்களை 2 வார்த்தைகளிலே தாவீது ஏறெடுப்பதாக இந்த வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். எழுந்தருளும், ரட்சியும். 2 காரியங்கள். ஆண்டவரை எழுந்தருளும், நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழும்பி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறீர், உட்கார்ந்திருக்கிறீர். எழுந்தருளும், எனக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிரும். எப்படி? கல்லெறியப்படக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் உம்மை பார்க்கும் பொழுது தேவனுடைய வலது பார்சத்திலே நீர் எழும்பி நின்றீரே, அதுபோல எழுந்தருளும். வேதம் முழுமையிலும் 35 தடவைக்கு மேலாக உட்கார்ந்திருக்கும் ஆண்டவரே எழுந்தருளும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்வதாக பார்க்கிறோம். எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய நீர் ஆயத்தமாயிரும். இந்த சத்துருக்களோடு என்னால் போராட முடியாது, இந்த சத்துருக்களை எதிர்த்து நான் பழி வாங்கவும் முடியாது. அவர்களை எல்லாம் உம்முடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய காரியமாக செல்வேன், நீர் என்னுடைய காரியமாக செல்லும். என்னுடைய சத்துருக்களை நீர் கவனியும், உம்முடைய சுவிசேஷத்தை நான் கவனிக்கிறேன். எழுந்தருளும். 2வதாக ரட்சியும் என்று இந்த 7ஆம் 8ஆம் வசனங்களிலே சங்கீதக்காரன் தாவீது சொல்வதாக பார்க்கிறோம். என்னை மட்டுமல்ல ஆண்டவரே, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவும் ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக இந்த சங்கீதம் குமுறலிலே ஆரம்பிக்கிறது, குதூகலத்திலே முடிகிறது, கொந்தளிப்பிலே ஆரம்பிக்கிறது, கொண்டாட்டத்திலே முடிகிறது. எப்படி? ஆண்டவராகிய தெய்வம் நம்மை ரட்சிப்பார் என்றால், நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களை நிலைத்திருக்க பண்ணி அவரை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைய நம்மை வழிநடத்துவார் என்றால் நிம்மதி நமக்கு உண்டு, நிச்சயம் நமக்கு உண்டு. ஏனென்றால் கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி பலிகள் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ தாக்குகிறவர்கள் இருந்தாலும் தாங்குகிறவர் நீர். நிச்சயமாக துன்மார்க்கரை நீர் தகர்த்து போட்டு எங்களை நிலைநிற்க பண்ணுவீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சியும், இந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு வழங்க எங்களை நீர் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.